உன்னால் பிரித்து ஆள தெரியும், அது மட்டும் எனக்கு தெரியும். 2 காக்கா கிட்ட ஒரு வடை இருந்ததுன்னா அதை பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2த்தையும் அமுக்குறதுக்கு வேணால் நரித்தனம் உனக்கு தெரியும். அது மட்டும் எனக்கு காப்பிரைட் உங்ககிட்ட தான், என்கிட்ட சத்தியமாக கிடையாது. பூத் ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு 20,000 ரூபாயை கொடுத்து ஓட்டு வாங்குறதுங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும், என்னால் சத்தியமாக பண்ண முடியாது. ஏன்னா உங்ககிட்ட தான் அடியாள் இருக்கு. ஆக நீங்கள் கண்டுபிடிச்சதும் ஒரு இழவும் கிடையாது சொல்றதுக்கு பெருமையாக. உனக்கு ஏன் ஒண்ணுமே தெரியாதுன்னா, ராமானுஜம் கண்டுபிடிச்ச ஃபார்முலால தான் ஏடிஎம் நடக்குதுன்னே உனக்கு தெரியாது. உனக்கு ராமானுஜம்னா யாருன்னு தெரியாது. ராமானுஜம் எழுதின எத்தனையோ சூத்திரங்கள் அல்லது ஃபார்முலாஸ் 15 ஸ்டெப்பை தாண்டி விடையை கொடுத்த அந்த வல்லமை, அதை பத்தி உனக்கு ஒரு இடமும் தெரியாது. உனக்கு பேரை சுருக்கத்தான் தெரியும். சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்லிட்டா உனக்கு பிரச்சனை. 100 வருஷம் கழிச்சு அவர் கிறிஸ்துவராக தான் இருந்தாருங்க, கடைசியில் மதம் மாறிட்டாருங்க, உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நீ வஉசினே சுருக்கிற. ஈவே ராமசாமி ஈவேரான் நீ சுருக்கிறதே அதுக்காகத்தான். பேரை சுருக்குவதே தட்சிணாமூர்த்தின்னு பேரை வச்சுட்டு கருணாநிதினு நீங்கள் பேர் மாற்றின வரைக்கும் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. கருணாநிதினாலும் அதில் சமஸ்கிருதம் வந்துடுதுன்னு சொல்லி கலைஞர்னு சொன்னப்பாரு. இந்த தகுடு தத்த வேலையெல்லாம் உனக்கு தான் தெரியும், எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ மனோஜ் தங்கராஜ் அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்கள் நேரத்தை வீரியம் பண்ணிக்க வேண்டாம்னு நான் கேட்டுருக்கேன்.